சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலையகத்தில் மண் சரிவு ஆபத்தான நிலையில் உள்ள 15,000 பேர். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் தெரிவிப்பு. இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள உலக வங்கி குழு அனர்த்த பாதிப்புகள் குறித்து மதிப்பீடு. பக்கச்சார்பாக செயற்படும் கிராம உத்தியோகத்தர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபருக்கு கொலை அச்சுறுத்தல். நெடுந்தீவிற்கான போக்குவரத்தில் தொடரும் இடையூறு. நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை. ஒரு வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட பருத்தித்துறை நகர சபையின் வரவு செலவு திட்டம். தமிழரசு கட்சி எதிர்ப்பு. கடுமையான துப்பாக்கிச் சட்டங்களை இயற்ற ஆஸ்திரேலியா தீர்மானம். பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் பெருந்தோட்ட பகுதியில் 15,000 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. மலைப்பாங்கான பகுதியில் மண்தட்டுக்கள் சரிந்து விழும் அபாயமுள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல பகுதி வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பெரும்பாலானோர் அங்கிருந்து இன்னும் வெளியேறவில்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். 15,000 பேர் வசிக்கும் கிராமங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் 5,000 பேர் வரையிலேயே அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர். ஆபத்தில் இருக்கும் மற்றும் ஆய்வு செய்யப்படாத மலைப்பகுதிகளில் மக்கள் வசித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். டித்வா புயலினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள மொத்த பாதிப்புகள் குறித்து விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள உலக வங்கி பிரதிநிதிகள் அடங்கிய குழு விரைவில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளது. பேரிடர் சேதம் மற்றும் அதன் மொத்த தாக்கங்களை மதிப்பிடும் இந்த செயல்முறையில் உலக வங்கியுடன் இணைந்து மேலும் பல சர்வதேச அமைப்புகளும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இத்தாலி அரசு சார்பில் 7 நிபுணர்களை கொண்ட ஒரு குழு ஏற்கனவே இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளும் தலா 7 உறுப்பினர்களை கொண்ட குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் சுகாதார குழுக்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வதேச குழுக்களின் வருகை புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு, நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டிட்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட நாவலப்பிட்டி கண்டி பிரதான வீதி 18 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்திற்காக இன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு காரணமாக குறித்த வீதியில் விழுந்திருந்த மண் அகற்றப்பட்டு வீதி சீரமைக்கப்பட்டுள்ளதுடன் வீதிக்கு மேலுள்ள மண்மேடு சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் அதற்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் வரை போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பாக வீதி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் பணிகள் நிறைவடையும் வரை அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் இவ்வீதியில் கனரக வாகன போக்குவரத்திற்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. வீதியை திருத்தும் பணிகள் ராணுவத்தின் 6வது பொறியியல் படைப்பிரிவு, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நாவலப்பட்டி மற்றும் எத்கல காவல் நிலையங்கள், பஸ்பாகே கோரள பிரதேச சபை உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கு பெற்றலுடன் முன்னெடுக்கப்பட்டது. வீதியை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார் ஜெயசிங், பாஸ்பகே கோரள பிரதேசத்திற்குள் அனர்த்தத்திற்குள்ளான பெரும்பாலான வீதிகள் தற்போது திருத்தப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் உளப்பனை கண்டி வீதியின் புனரமைப்பு பணிகளை இன்னும் ஒரு வாரத்தில் நிறைவு செய்து போக்குவரத்திற்காக திறக்க எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கான போக்குவரத்து நீண்ட காலமாக பிரச்சினைக்குரியதாகவும் அரசாங்கம் மாறினாலும் நெடுந்தீவுக்கான போக்குவரத்து தொடர்பில் எந்த அக்கறையும் செலுத்தப்படுவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெடுந்தீவுக்கு வெள்ள நிவாரணம் வழங்குவதற்காக இன்று அவர் செல்ல முற்பட்ட வேளை படகுகள் சீரின்மை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அன்றைக்கு நெடுந்தீவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூழலையும் நெடுந்தீவு மக்களுடைய போக்குவரத்து விடயங்கள் தொடர்பிலும் பார்வையிடுவதற்காக வந்த நான்
ஆனால் நெடுந்தீவுக்கான போக்குவரத்துன்றது நெடுக ஒரு சீரழிந்த நிலையிலேயே இருக்குது. எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இது பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் எடுக்கவில்லை. இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள். இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வள்ளத்தில் ஏறி போக இதில் பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள். அதனால் நான் இன்றைக்கு என்ற பயணத்தை போகாமல் நெடுந்தீவு போகாமல் நான் திரும்புகிறேன். காரணம், இந்த மக்களுக்கு பயணம் இல்லைன்னா நாங்கள் மட்டும் போய் வரதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே இது ஒரு மோசமானது. அரசாங்கத்தின் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்குறதும் இல்லை, இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் நெடுந்தீவின் பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள், நெடுந்தீவின் போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான நிலைமை இருக்கணும். எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்களில் நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம். இதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வருகிறோம், படம் எடுக்கிறோம், போகினோம். ஆனால் இதுக்கான என்ன நடந்திருக்குது? இன்றைக்கு போல மக்கள் நிற்கணும்னா 2 வள்ளங்கள் ஒழுங்கு செய்திருக்கணும், அதில் ஏற்றி இருக்கணும், மக்கள் 2யுமே சமனாக கொண்டு போயிருக்கணும். அரச உத்தியோகத்தர்கள் நிற்கிறார்கள், மக்கள் நிற்கிறோம். அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு கொஞ்சம் பேரை விட்டு மிச்சாக்களுக்கு என்ன நிலைமை? எனக்கு அவருக்கு லீவ் ஆகா வேலையண்டா. இது ஒரு மிக மோசமானது. இது நாங்கள் வன்மையாக இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம். ஆகவே நான் எனது பயணத்தை இன்றைக்கு நான் ரத்து செய்து திரும்புகிறேன். ஜனாதிபதி நிதியம் மக்களின் நிதியம் என்றும் அது மக்களுக்கு சொந்தமானது என்ற உணர்வை ஏற்படுத்த அரசாங்கம் விசேட முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தை இணைய வழியில் மற்றும் தத்தமது பிரதேச செயலகங்கள் ஊடாக விண்ணப்பிக்கக்கூடிய எளிய முறைமைக்கு கொண்டுவர அரசாங்கத்தால் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த செயற்திட்டங்கள் அனைத்தையும் மேற்கொள்வது மனிதவளத்தை தற்போதைய உலகிற்கு ஏற்றவாறு மேம்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த நோக்கத்திலேயே 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர விசேட வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதிநிதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதிநிதிக்கும் இடையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை வங்குரோத்து நிலையை சந்தித்த வேளை நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாண்மைகள் மற்றும் தொழில் முனைவோரை தொழில் ரீதியாக கட்டியெழுப்புவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி $100 மில்லியன் தொகையை நன்கொடையாக பெற்றுத்தந்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது டஹாஃபுமி கடோனோவுக்கு நன்றி தெரிவித்தார். தற்போதைய பேரிடர் நிலையை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள அழிவுகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிக்கு எடுத்துரைத்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கை மீண்டும் எழுந்து நிற்பதற்கு தேவையான ஆதரவுகளை பெற்றுத் தருமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பருத்தித்துறை நகரசபை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. சபை அமர்வு தவிசாளர் தலைமையில் இன்று காலை 9:30 மணியளவில் நகரசபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. இதில் 8 வாக்குகள் ஆதரவாகவும் 7 வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டன. மேலதிக ஒரு வாக்கால் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாதீட்டுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய பேரவையின் 5 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர் 2 சுயேட்சை உறுப்பினர் 1 வாக்களித்திருந்தார். தமிழரசுக் கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவற்றைச் சேர்ந்து 7 உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்திருந்தனர். இதையடுத்து ஒரு மேலதிக வாக்கினால் பாதீடு நிறைவேற்றப்பட்டது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்டு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாகர்கோவில் பகுதியில் உள்ள கிராம உத்தியோகத்தர் பக்கச்சார்பாக செயற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு ஜிஎஸ் இந்த வீட்டை வந்து இந்த எங்களை அழிவுகளை பார்க்கல, நாங்கள் எத்தனை சொல்லியும் பார்க்கல. அந்த 12ஆம் தேதி ஒரு செய்திக்காரர் வந்த அப்புறம் ஒரு செய்திக்கு ஒரு இதோட தகவல் ஒன்று கொடுத்துனாங்க. கொடுத்தா அது செய்தியில் போய்க்கொண்டு நிற்கிற கட்டத்தில் 12ஆம் தேதி அது கொடுத்தது. நேற்று 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11:04 ஒரு கோல் ஒன்று வந்தது. எனக்கு படுத்துருக்கேன் நல்ல நேரத்தில் வந்தது அவராக கழிச்சது. நீங்கள் ஜிஎஸ்ஐ பற்றி என்ன கொடுத்த நீ ஒன்று கேட்டார், செய்திகளை கொடுத்து நான் நோவம் பண்ணி இப்படி எங்களை தண்ணிகளை பற்றி எடுத்து கொடுத்துனான்னு சொல்ல அவர் டக்காண்டு ஜிஎஸ்ன்ற பேரை சொன்னார், தங்காண்டு பேர் ஜிஎஸ்ன்னு முதல் சொல்லி தங்காண்டு சொல்லி போய் சொன்னார். நாளைய கடையில் நீ இந்த செய்தியை பேஸ் வாங்காட்டில் உன்னை துண்டு உண்டா மணக்காடு சந்தியில் வச்சு ஓட்டுவோம் என்று சொல்லியிருக்காரு. பருத்துலைக்கு நீ போகிற மோட்டர் சைக்கிள் கலர் எல்லாம் தெரியும், மோட்டர் சைக்கிள் கலரும் சொன்னவனும் சொல்லி போட்டு உன்னை துண்டு உண்டா வெட்டுவார்
என்று சாத்தி சொல்ல எனக்கு பயமாக கிடக்கு. ஆனால் எனக்கு ஒரு இழப்பு வந்தால் அவர் ஜிஎஸ் தான் பொறுப்பு. எனக்கு ஒரு காயம் ஆகினா அவர் ஜிஎஸ் தான் எனக்கு பொறுப்பு சொல்லணும். அவர் தான் பொறுப்பு. ஜிஎஸ் பேரை சொல்லி தான் அவர் சொன்னவர். ஜிஎஸ் இதை தான் பட்ட சொல்லினார் குடுக்கத்தில். அப்போ அந்த நம்பர் எடுத்து வச்ச நம்பர் 074 31 75 244 284 இந்த நம்பரை தான் அவர் எடுத்து தான் எனக்கு பயப்படுத்துகிறார். இன்றைக்கு 15ஆம் தேதி இன்றைக்கு போலீஸுக்கு போய் கணிக்கிறேன். இப்போ போலீஸுக்கு மருதங்கனி போலீஸுக்கு போய் முறைப்பாடு ஒன்று செய்யப்படும். செஞ்சு போட்டு இந்த இடையில போவேக்கே ஒன்று எனக்கு ஒரு இது காயப்படுத்தி வெட்டுப்பட்டு செஞ்சால் இதுக்கு பொறுப்பு அந்த கோல் பண்ணினவரும் ஜிஎஸ் தான் எனக்கு பொறுப்பு சொல்லுவோம். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் அங்கு வசிக்கும் இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கா வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி பொண்டி கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடற்கரையில் தங்கியிருந்தவர்களை இலக்கு வைத்து 2 துப்பாக்கிதாரிகளால் இந்த துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டுள்ளதுடன் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் உட்பட மேலும் 42 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றினாலும் இலங்கையரவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய அரசாங்கம் கடுமையான துப்பாக்கிச் சட்டங்களை இயற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக அந்த நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். சிட்னியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடுமையான துப்பாக்கிச் சூட்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனிநபர்களால் உரிமம் பெறக்கூடிய துப்பாக்கிகளின் எண்ணிக்கையின் வரம்புகள், அதிக சோதனைகள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உரிமங்கள் மறு ஆய்வு செய்தல் ஆகியவை இதில் அடங்கும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். மக்கள் சூழ்நிலைகள் மாறுகின்றன. மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தீவிரமயமாக்கப்படலாம் எனவும் உரிமங்கள் நிரந்தரமாக வழங்கப்படக்கூடாது எனவும் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் போண்டி கடற்கரையில் யூத மத கொண்டாட்ட நிகழ்வில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுமி உட்பட்ட 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலை 50 வயதான தந்தையும் 24 வயதான மகனும் மேற்கொண்டிருந்தனர். இதில் 50 வயதான தந்தை உயிரிழந்த நிலையில் 24 வயதான மகன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலை நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறையினர் பயங்கரவாத செயலாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கொலம்பியாவில் மாணவர்கள் மற்றும் பெரியவர்களை ஏற்றிச் சென்று பாடசாலை பேருந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 பேர் காயமடைந்துள்ளனர். வடக்கு கொலம்பியாவில் இன்று அதிகாலை 5:40 மணியளவில் ரெமெடியோஸ் மற்றும் சரகோசா ஆகியவற்றை இணைக்கும் வீதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பாடசாலை பயணத்திற்கு பின்னர் கரீபியன் நகரமான டொலவிலிருந்து மெடலினுக்கு பேருந்து பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் ஆண்டிகுவேனோ உயர்நிலை பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்றதாகவும் ஆண்டிகுவியாவின் ஆளுநர் ஆண்ட்ரெஸ் ஜூலியன் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மாணவர்கள் கடற்கரையில் தங்கள் பட்டமளிப்பு விழாவை கொண்டாடியதாகவும் அவர் தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மலையகத்தில் மண் சரிவு ஆபத்தான நிலையில் உள்ள 15,000 பேர். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் தெரிவிப்பு. இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள உலக வங்கி குழு அனர்த்த பாதிப்புகள் குறித்து மதிப்பீடு. பக்கச்சார்பாக செயற்படும் கிராம உத்தியோகத்தர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபருக்கு கொலை அச்சுறுத்தல். நெடுந்தீவிற்கான போக்குவரத்தில் தொடரும் இடையூறு. நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை. ஒரு வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட பருத்தித்துறை நகர சபையின் வரவு செலவு திட்டம். தமிழரசுக் கட்சி எதிர்ப்பு. கடுமையான துப்பாக்கிச் சட்டங்களை இயற்ற ஆஸ்திரேலியா தீர்மானம். பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.